வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் 9வது நாளாகவும் தொடர்கின்றது. வடமாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாடசாலைகள் மூடல். மன்னார் யாழ்ப்பாணத்திற்கான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. சுமார் 6 கோடிக்கும் அதிக பெறுமதியுடைய பெருந்தொகை வெளிநாட்டு நாணயங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் மத்தள விமான நிலையத்தில் கைது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் கைதிகள் 9வது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளில் 4 சுகவீனமுற்ற நிலையில் நேற்று பிற்பகல் முதல் வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார குறிப்பிடுகின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தமது விடுதலை தொடர்பில் இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளில் 32 பேருக்கு கடந்த வாரம் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டிருந்தது. இவர்களில் 24 தமிழ் கைதிகள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததன் பின்னர் உறவினர்களால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். எஞ்சியுள்ளவர்களின் பிணை தொடர்பிலும் அவர்களின் உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் வெலிக்கடை, மட்டக்களப்பு, காலி, அனுராதபுரம், பல்லேக்கலே உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.